சிவசிவா ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். விஷா டிவைன் வ்ளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, திருநின்ற ஊர் அப்படின்ற பெயருக்கு சொந்தக்காரரான திருநின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய 58வது திவ்ய தேசமான அருள்மிகு பக்தவத்சல சமேத எண்ணெய் பெற்ற தாயார் திருக்கோவில். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா தாயார் மகாலட்சுமி தாயார் எண்ணெய் பெற்ற தாயார் பார்த்திங்க அப்படின்னா திருமால் மேலே கோபப்பட்டு இந்த ஊருக்கு வந்து நின்றதுனால பெருமாளும் வந்து தாயாரை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக தாயாரை தேடி இங்கே வந்து இங்கேயே சமாதானப்படுத்திட்டு நின்ற ஊர் அப்படின்றதுனால நின்ற ஊர் அப்படின்ற பெயர் இந்த ஊருக்கு இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். 2025ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக எல்லா வேலைகளும் செய்யப்பட்டு நமக்கு காட்சி கொடுக்குறாரு பெருமாள். அதுவும் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. எப்போவுமே இந்த கோவிலுக்கு நம்ம வரும்பொழுது ஃபஸ்ட்டு தாயாரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. எப்போவுமே நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு போகும் பொழுது உட்காராமல் எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம உட்கார்ந்துட்டு கோவிலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது சொல்லுவாங்க. ஏன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தாயாரை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது பெருமாளும் தாயாரும் நம்ம கூட வருவாங்களாம். நம்ம கோவிலில் உட்காரும் பொழுது அவங்களும் அங்கேயே கோவில்லையே வந்து இருந்துருவாங்களாம். அதனால் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது, அதாவது வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உட்காராமல் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம கூடையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க அடுத்த தடவை பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உட்காராமல் தாயாரையும் உங்கள் கூடையே கூட்டிகிட்டு வாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இனிமேல் நான் கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி இங்கே இருக்க எண்ணெய் பெற்ற தாயாருக்கு சிறப்பு பூஜை வழிபாட்டு முறை இருக்குது. அதை நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி இங்கே ஆதிசேஷர் இருக்கார். அவருக்கும் சிறப்பு பூஜை எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறதுனால என்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்க அப்படின்னா பங்குனி மாதம் வருடம் வந்து 10 நாட்கள் பிரம்மோற்சவம் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக நடக்கும். அதில் 3வது நாள் தங்க கருடர் மேலே தாயார்களோட சுவாமி வந்து வலம் வருவாங்க. அதே மாதிரி 7ஆம் நாள் பார்த்திங்க அப்படின்னா தேர் உற்சவம், 10ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவமும் ரொம்ப ரொம்ப விமர்சையாக இங்கே நடைபெறும். ஒவ்வொரு நாள் திருவிழாவிலையும் ஒவ்வொரு வாகனத்து மேலே பெருமாள் வந்து நமக்கு அழகாக வலம் வருவாங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால 3 வருடமாக வந்து நடக்கலை திருவிழா. இந்த வருடம் ஏப்ரல் 4ஆம் தேதி கொடியேற்றப்படுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க இல்லை வரப்போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். இங்கேயே இருதயாளீஸ்வரர் இருக்கார். அதே மாதிரி பெருமாள் இருக்கார், ஏரிகாத்தராமர் திருக்கோவில், நரசிம்மர் திருக்கோவில், அதே மாதிரி நாகாத்தம்மன் திருக்கோவிலும் இங்கே அமைந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். உங்களை எல்லாருக்காகவும் நானுமே வேண்டியிருக்கேன். உங்கள் பிரார்த்தனை எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கோவிலை பற்றி தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பெருமாள் கோவில் எதிர்க்கு ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலும் இருக்குது. அதுவும் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். உங்கள் எல்லாருக்காகவும் நானுமே பிரார்த்திக்கிறேன். நல்லதே நடக்கும். நன்றி. சிவசிவா.